கர்நாடகாவைச் சேர்ந்த ரிதுபர்ணா கே.எஸ். என்ற மாணவியின் கதை விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியை சந்தித்த அவர், இன்று கிழக்கு 32 லட்சம் ரூபாய் சம்பளத்துடன் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் இணைந்துள்ளார். இது பலருக்கும் ஒரு உத்வேகமான பயணமாகும். நீட் கனவுகள் தகர்ந்தபோது தயக்கத்துடன் பொறியியல் துறையை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அந்த தயக்கம் ஒரு மகத்தான சாதனையாக மாறியது. சஹ்யாத்ரி கல்லூரியில் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த அரிய வாய்ப்பை பெற்றார். மருத்துவராகும் கனவுடன் நீட் தேர்வு எழுதினார் ரிதுபர்ணா. ஆனால் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காததால் அவரது கனவு சற்று தடம் புரண்டது. இது ஆரம்பத்தில் அவருக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. இருப்பினும் 502 சிஇடி கலந்தாய்வு மூலம் சஹ்யாத்ரி கல்லூரியில் அரசு ஒதுக்கீட்டில் பொறியியல் படிப்பில் சேர்ந்தார். இந்த திருப்பம் அவரது வாழ்க்கை பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. கல்லூரியின் முதல் நாளிலிருந்தே ரிதுபர்ணா தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். புதிய யோசனைகளை ஆராய்வதிலும் திட்டங்களை உருவாக்குவதிலும் தீவிரமாக ஈடுபட்டார். இது அவரது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளமிட்டது. அவரது முதல் திட்டம் பாக்கு விவசாயிகளின் பிரச்சனைகளை ரோபோட்டிக்ஸ் மூலம் தீர்ப்பதாகும். ஒரு குழுவுடன் இணைந்து அறுவடை மற்றும் தெளிப்பு இயந்திர மாதிரியை உருவாக்கினார். இது கோவா ஐநெக்ஸ் போட்டியில் தங்கப் பதக்கத்தையும் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றது. தேசிய தொழில்நுட்பக் கழகம் கர்நாடகாவில் என்ஐடிகே ஒரு ஆராய்ச்சி குழுவில் ரிதுபர்ணா பணியாற்றினார். அங்கு மருத்துவர்களுடன் கலந்துரையாடி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளை உன்னிப்பாக கவனித்தார். இது அவரது அறிவை மேலும் விரிவுபடுத்தியது. பின்னர் அப்போதைய துணை ஆணையர் முல்லை முகிலன் M.B.யை சந்தித்தார். திடக்கழிவு மேலாண்மைக்கான ஒரு செயலியை உருவாக்கும் குழுவில் இணைந்து பணியாற்றினார். இது அவரது சமூக பொறுப்புணர்வை காட்டியது. ஒருமுறை ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தில் பயிற்சி பெற விண்ணப்பித்தார். ஆனால் எங்கள் நிறுவனத்தில் சேர உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வியுடன் 1 மாதத்தில் ஒரு பணியை கூட முடிக்க முடியாது என்று கூறப்பட்டது. இது அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் ரிதுபர்ணா தனது திறமையில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அந்த பணியை நிச்சயம் முடிப்பேன் என்று உறுதியளித்து ஒரு வாய்ப்பு தருமாறு கேட்டார். அவரது தன்னம்பிக்கை நிறுவனத்தை வியப்பில் ஆழ்த்தியது. நிறுவனம் அவருக்கு 1 மாத காலக்கெடுவுடன் ஒரு பணியை வழங்கியது. ஆரம்பத்தில் அது கடினமாக தோன்றினாலும் அவர் அயராத முயற்சி செய்தார். பல்வேறு ஆதாரங்களில் இருந்து தகவல்களை திரட்டி 1 வாரத்திலேயே அந்த பணியை வெற்றிகரமாக முடித்தார். ரிதுபர்ணாவின் இந்த செயல் நிறுவனத்தை மிகவும் கவர்ந்தது. உடனடியாக அவருக்கு மற்றொரு சவாலான பணியை வழங்கினர். இது அவரது திறமைக்கு கிடைத்த அங்கீகாரமாக அமைந்தது. அடுத்த 8 மாதங்கள் ரிதுபர்ணாவுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருந்தன. பல தடைகளையும் கடுமையான நேர்காணல் சுற்றுகளையும் அவர் எதிர்கொண்டார். சில சமயங்களில் எல்லாம் சரியாக நடக்குமா என்று சந்தேகம் கூட ஏற்பட்டது. ஆனால் அவர் தனது இலக்கை நோக்கி உறுதியாக பயணித்தார். தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் அனைத்து தடைகளையும் கடந்து வந்தார். இது அவரது மன உறுதியை காட்டியது. டிசம்பர் 24 ரிதுபர்ணாவுக்கு முன் வேலைவாய்ப்பு வாய்ப்பு PPO கிடைத்தது. இது அவரது கனவு நனவான தருணம். ஜனவரி 8 முதல் நள்ளிரவு முதல் காலை 6 மணி வரை தொலைதூரத்தில் பணியாற்றத் தொடங்கினார். கல்லூரி படிப்பையும் வேலையையும் ஒரே நேரத்தில் சமாளித்தார். இது அவரது அர்ப்பணிப்பையும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்தியது. அவரது 7வது செமஸ்டர் முடிந்ததும் அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பிரிவுக்கு மாறுவார். ஏப்ரல் மாத இறுதியில் ரிதுபர்ணாவுக்கு ஒரு எதிர்பாராத வெகுமதி கிடைத்தது. அவரது ஆண்டுச் சம்பளம் 39.6 லட்சம் ரூபாயிலிருந்து 73.2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இது அவரது கடின உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். சஹ்யாத்ரி கல்லூரியின் இயந்திரவியல் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் துறைத் தலைவர் லாரன்ஸ் ஜோசப் பெர்னாண்டஸ் ரிதுபர்ணாவின் சாதனையை பாராட்டினார். அவரது வெற்றி கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளது என்றார். ரிதுபர்ணாவின் கதை கனவுகள் தகர்ந்தாலும் புதிய பாதைகளை தேடினால் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்த்துகிறது. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு ஆகியவை எந்த துறையிலும் சாதிக்க உதவும்.
மாணவர்கள், இளைஞர்கள், பொறியியல் ஆர்வலர்கள் என அனைவருக்கும் இது ஒரு உத்வேகமான பாடமாகும். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி உங்கள் இலக்குகளை அடைய ரிதுபர்ணாவின் பயணம் ஒரு வழிகாட்டியாக அமையட்டும்.